கிருபை என்பது ஏதோ இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில், அதுவும் இந்த நூற்றாண்டில் வெளிப்படுத்தப்பட்ட மாதிரி சிலர் பேசி, நீங்கள் எதையுமே செய்ய வேண்டியதில்லை பிரதர், கிருபையே உங்களை உயர்த்திரும் அப்படின்னு ஒரு புதிய வெளிப்பாடு மாதிரி இன்னைக்கு பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு பிரியமானவர்களே, 103ஆம் சங்கீதம் 11வது வசனத்தில் நியாயப்பிரமாண காலத்தில் வாழ்ந்த தாவீது சொல்லுகிறாரு, கவனிங்க, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. யா, நீங்கள் கடவுளுக்கு பயந்து வாழுங்கயா. கடவுளுக்கு பயப்படும் மனசாட்சி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அவருடைய கிருபை அது அளவிட முடியாத ஒரு பெரிய கிருபையாக இருக்கிறது. அதே சங்கீதத்தில் 17வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு பாருங்க, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதையாய் என்றென்றைக்கும் உள்ளது. ஆமாங்க, இது புதிய ஏற்பாட்டில் மட்டும் கிருபை இல்லைங்க. ஆதாம் பாவம் செய்த போது அவனை நிர்மூலமாக்காம அவனை அன்பா விசாரித்து அவனை வழிநடத்தி அவனோடு தொடர்ந்து தேவன் பேசினாரே, அதெல்லாம் கிருபை தாங்க. யோசேப்பை உயர்த்தினது கிருபை தாங்க. யாக்கோபை பாதுகாத்தது கிருபை தாங்க. யாக்கோபை ஏசாவினுடைய கண்களில் பகையில் இருந்து காப்பாற்றினது கிருபை தாங்க. அப்போ புதிய ஏற்பாட்டில் மட்டும் கிருபை இல்லைங்க, பழைய ஏற்பாட்டிலையும் கிருபை இருக்குங்க. புதிய ஏற்பாட்டிலையும் வசனங்களை கை கொள்ளணுங்க, பழைய ஏற்பாட்டிலையும் வசனங்களை கை கொள்ளணும். பழைய ஏற்பாட்டு வசனம் கை கொள்றதை விட புதிய ஏற்பாட்டு வசனங்களை கை கொள்வது தான் ரொம்ப கடினங்க. அன்னைக்கு கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, கையுக்கு கை, ரொம்ப ஈஸி, அடித்து நொறுக்கிட்டு போயிடலாம். ஆனால் இன்னைக்கு சத்துருவ நேசின்னு சொல்கிறாரு. உனக்கு விரோதமாக செயல்படுறவனுக்கு ஆசீர்வாத்து ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறாரு. இது ரொம்ப சாதாரணமான காரியமா? எவ்வளோ கடினம் தெரியுமா கை கொள்வது? அப்போ வசனங்களை கை கொண்டு கர்த்தருக்கு பயந்து வாழுகிற எல்லார் மேலும் அவருடைய கிருபை இருக்கிறது. கர்த்தர் உங்களையும் அப்படிப்பட்ட பெரிய கிருபையினாலே நிரப்பி ஆசீர்வதிப்பாராக.